சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய தலமலை அப்படிங்கிற இடத்துல இருக்கிற முதியனூர் காட்டுப்பகுதியில் கந்தவேலு, பக்தவச்சலம் இவங்க 2 பேர்ல முதல்ல பத்திரிகையாளர், அதாவது பிபிசி பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் வந்திருந்த பக்தவச்சலத்தை வீரப்பன் குழுவினர் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அவரோட வந்திருந்த பாஷாபாயை வீரப்பன் வடக்கு பக்கம், அதாவது பஸ் ஏற போகக்கூடிய ரோடு இருக்கக்கூடிய பகுதிக்கு கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் பக்தவச்சலத்தை சேத்துக்குடி கோவிந்தன் தன் தோல்ல கையை போட்டு பக்தவச்சலத்தை கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிறத பார்த்தா, பக்தவச்சலத்தை அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வீரப்பன் குழுவினர் முகாமிட்டு தங்கி இருந்த ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு கன்னடத்துல கெஜகல்லா அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போனதுக்கு பிறகு சேத்துக்குடி கோவிந்தன், அங்கிருந்த ரங்கசாமி, சத்தியமூர்த்தி, மாதேஷ் இவங்கெல்லாம் கையை கட்டி விசாரிக்கிறாங்க. முறைப்படி அவங்கள கையை கட்டிட்டு, என்ன நடந்தது, நீ யாரு, உன்னுடைய உண்மையான ரோல் என்ன, நீ பத்திரிகையாளர் இல்லை, நிருபர்னு சொல்றது போய், உன்னை யார் அனுப்புனா அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. கொஞ்சம் பதட்டமான சூழலுக்கு போன பக்தவச்சலம் சேத்துக்குடி கோவிந்தன் காலில் எல்லாம் விழுந்துட்டு கத்துறாரு, இல்லை நாங்கள் உன்னை நம்ப மாட்டோம், நீ யார் அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. இதுக்கடையில் வடக்கு பக்கம் பாஷாபாயை கூட்டிட்டு போன வீரப்பன், நான் கந்தவேலு மாப்பிள்ளை முக்கியமான ஒரு வேலையா சந்திச்சாக வேண்டியது இருக்கு, வந்தா ஒரு அதிகபட்சம் 1/2 மணி நேரத்தில் நான் பார்த்துட்டு திருப்பி அனுப்பிடுறேன், நீ நேரா இன்னைக்கு சாயங்காலமே இங்கிருந்து உடனே புறப்பட்டு போய் அந்தியூர்ல இருக்கிற கந்தவேலை பாரு, மாமா உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு, அவசரமா வா, வந்துட்டு போனா அப்படின்னு கூப்பிடு, மாப்பிள்ளைக்கு ஏதாவது வேலை இருக்கு, முக்கியமான வேலை, நான் வர முடியலன்னு சொன்னா கூட 2 நாள் நீ கையோட அங்கேயே இருந்து கூட்டிட்டு வந்துரு, அது வரைக்கும் நான் இந்த காட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இந்த காட்டை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன், நான் நிருபருக்கு பேட்டி கொடுத்து முடிச்சுட்டு நான் இங்கேயே தங்கி இருக்கிறோம், நாங்கள் போய் இன்னைக்கு தண்ணி எல்லாம் சுட வச்சு குடிச்சிட்டு நாளைக்கு தான் பேட்டி கொடுக்கலான்னு இருக்கேன், பேட்டி முடிவுக்கு 2-3 நாள் ஆகும், அதுக்குள்ள நீ மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்துரு, எப்போ வந்தாலும் ஒரு இடத்த சொல்றாரு, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு வந்துருங்க, காலையில் 11-12 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் நம்ம ஆளுங்க அந்த இடத்துல காத்திருப்பாங்க, நீ நாளை மறுநாள் வர்றையோ அல்லது அதுக்கு அடுத்த நாள் வரையோ அதுக்கு அடுத்த நாள் வரையோ எந்த நாள் வந்தாலும் பிரச்சனை இல்லை, தினசரி நம்ம ஆளு அங்கே வந்து காவல் இருப்பாங்க, நாங்கள் தங்குற இடத்த வேணா அடிக்கடி மாற்றிக்குவோம், அந்த இடத்துக்கு ஆள் காவலுக்கு வந்துடுவாங்க, நீ எப்படி இருந்தாலும் கந்தவேலு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. பாஷாபாய் 2 கெட்டான நிலையில போறார். பக்தவச்சலம் உள்ள இருக்கான், கந்தவேல் வெளியில இருக்கான், 2 கடையில் நம்ம மாட்டிக்கிட்டோம், என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. போனதுக்கு பிறகு வீரப்பனும் ஏற்கனவே அவங்க முகாமிட்டு தங்கி இருந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்போ பக்தவச்சலத்தை அங்கே விசாரிச்சுட்டு இருக்காங்க. வீரப்பனம் பார்த்தோன்னே கொஞ்சம் நம்பிக்கை வந்ததா நினைச்ச பக்தவச்சலம் அவருடைய காலையும் விழுந்துட்டு கத்துறான். அதுக்கு பிறகு நீ யார், உண்மையை சொல்லுன்னு கேட்குறாரு. ஒரு கட்டத்தில் நான் போலீஸ் உளவாளிதான், எங்கள் மாமாவுடைய தோட்டம் இங்கே நெய்தாளபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது, தோட்டத்துக்கு வரும்போது எனக்கும் அதிரடிப்படை போலீஸாருக்கும் பழக்கம் ஏற்பட்டது, போலீஸார் தான் என்ன நிருபர்னு சொல்லி காட்டுக்குள்ளே போங்கன்னு அனுப்புகிறாங்கன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல இல்லை, நான் உண்மையான நிருபர் தான், எங்கள் ஆஃபீஸ் கோயம்புத்தூர்ல ஆத்துப்பாலத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு ஆஃபீஸுடைய முகவரியும் சொல்றாரு. ஆனால் இது எல்லாம் நம்ப தயாராக இல்லை. சேத்துக்குடி கோவிந்தன், சத்தியமூர்த்தி, ரங்கசாமி, மாதேஷ் இவங்க எல்லாமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிதாக முடியாம மீண்டும் பக்தவச்சலம் கத்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் முழுமையா விசாரிக்கிறாங்க. விசாரணையில் அவரால் தான் யார் அப்படிங்கிறத பற்றி உண்மையா சொல்ல முடியல. போலீஸ் உளவாடி தான், இல்லை எனக்கு அப்பா மாதிரி நான் உங்களை காட்டி கொடுப்பேனா, நான் உங்க மகன் மாதிரி, நீங்க எனக்கு அப்பா மாதிரி, அப்பாவை மகன் காட்டி கொடுப்பானா, யாரும் உங்களுக்கு தப்பா சொல்லிட்டாங்க, தயவுசெய்து நான் நிருபர் தான், என்னை விட்டுருங்கன்னு கத்துறான். இன்னொரு பக்கம் எனக்கு போலீஸாரை தெரியும், அவங்கள தெரியும், இவங்களை தெரியும், அந்த மாதிரி நிறைய உயிர் பயத்துல கண்ணா பின்னான்னு உளறி இருக்காரு. இந்த நேரத்திலேயே சேத்துக்குடி சொல்றாப்புல, பாஷாபாய் நேரம் புறப்பட்டு போய் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிட்டுது. வெளியில பாஷாபாய் வரவை எதிர்நோக்கி காத்திருந்துன்னா அதிரடிப்படை உடனடியாக காட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இனிமேல் இவனை விசாரிச்சுக்கிட்டு நேரம் கடத்த வேணாம், இவன் உளவாளிங்கிறது 100% அவனுக்கு தெரியுது, வேலையை முடிச்சு கிளம்புவோம் அப்படிங்கிறாப்புல. வீரப்பனும் சரின்னு கை காட்டுறாரு. கந்தசாமி அப்படிங்கிற சத்தியமூர்த்தி கையில் இருந்த நாட்டு துப்பாக்கி வெடிக்குது. பக்தவச்சலம் அந்த இடத்துலயே உயிரிழந்துடுறாரு. இந்த நேரத்தில் பக்தவச்சலம் கொண்டு போயிருந்த ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் கேமராவில் அங்கே நடந்த நிகழ்வுகளை ஒரு சில காட்சிகளாக மேய்க்கார் ரங்கசாமி புகைப்படம் எடுக்கிறாரு. பக்தவச்சலம் உயிரிழந்ததுக்கு பிறகு அந்த உடல் அந்த இடத்துல கிடந்திருக்கு. அந்த காட்சிகளையும் ஒரு 4-5 படம் எடுத்திருக்காரு. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போதே வீரப்பன் சொல்றாரு, நேரம் ஆயிட்டு கிளம்புவோம், தூக்கி பள்ளத்தில் போடுங்கப்பா அப்படிங்கிறாரு. ஏன்னா வழக்கமாகவே வீரப்பன் ஆரம்ப காலத்தில், அதாவது 1978ஆம் ஆண்டு பரமசிவம் என்ற ஒரு நபரை கொலை செய்கிறாங்க. அந்த கொலை செய்ததுக்கு பிறகு கூட அவருடைய உடலை
ஒரு பள்ளத்தில் போட்டு தான் விறகு கட்டைகளை பொறுக்கி போட்டு நெருப்பு வைக்கிறாங்க. என்ன பள்ளத்தில் 2 வசதி இருக்குது. ஒன்று, மலைப்பகுதியினுடைய ஆழமான பகுதியில் இருக்கும். அந்த இடத்துல ஆளை போட்டு கட்டை அடுக்கி நெருப்பு வச்சோம்னா மேலே உயரமான தூரத்துக்கு புகை ஒரே சீராக வராது. அந்த பள்ளத்தினுடைய மட்டம் வரைக்கும் புகை ஒரே சீராக வந்தாலும் அதுக்கப்புறம் அது காற்றுல பிரிஞ்சு வெவ்வேறு திசையில் போயிடும். அதனால தூரத்துலேருந்து யார் பார்த்தாலும் புகை அங்கிருந்து வர்றதுங்கிறத தெரியாது. அதுக்கு ஒரு காரணம். இன்னொன்று, பள்ளம்ங்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் அடிச்சுட்டு வந்து போட்டிருந்த விறகு, வறண்ட மர துண்டுகள், குப்பை கூலங்கள் எல்லாமே அந்த இடத்துல நிறையா கிடக்கும். அதை எடுத்து பிணத்தின் மீது போடுறதுக்கும் வசதியாக இருக்கும். அந்த அடிப்படையில் கெஜகல்லா அப்படிங்கிற இடத்துல இருந்த ஒரு ஓடை, நீரோடையினுடைய பள்ளத்தில் போட்டு பக்தவச்சலத்தினுடைய உடலுக்கு நெருப்பு மூடிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதில் இன்னொரு கூடுதல் வசதி என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்த 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ மழை பெஞ்சு வெள்ளம் வரும்போது அந்த இடத்துல உடல் எரிக்கப்பட்டதுக்கான ஒரு துளி எலும்பு துண்டு கூட இல்லாமல் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். இப்படி பல முன்னேற்பாடுகளோடு தான் அந்த பள்ளத்தில் போட்டு உடலை எரிக்கிறதுங்கிறத வீரப்பன் வழக்கமாக வச்சுருந்தாரு. அந்த அடிப்படையிலேயே உடலையும் அங்கே போட்டு எரிச்சிட்டு போயிடுறாங்க. வீரப்பன் எதிர்பார்த்த மாதிரியே 3ஆம் நாள் சாயங்காலம் ஒரு 3 மணிக்கெல்லாம் முதியனூர் காட்டுப்பகுதிக்கு கந்தவேலை கையோடு கூட்டிகிட்டு பாஷாபாய் வந்துடுறாரு. இவங்க வர்றதாக சொல்லியிருந்த, அதாவது இவங்க சந்திப்பு நடக்கிறதாக சொல்லியிருந்த இடத்துக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாலேயே வீரப்பனும் மேய்க்கான் ரங்கசாமியும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் உள்ளே வந்ததுக்கு பிறகு, அதாவது கந்தவேலும் பாஷாபாய் உள்ளே வந்ததுக்கு பிறகு அவங்க பின்னாலேயே 2 பேர் நடந்து வராங்க. பின்னால் யாராவது போலீஸ் வருதான்னு பார்க்குறாங்க. அது மாதிரி யாரும் இல்லை. அதுக்கு பிறகு அந்த இடத்துலையே கந்தவேலுடைய கையை வீரப்பனும் ரங்கசாமியும் கட்டிடுறாங்க. கையை கட்டி அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு வரும்போது அங்கே சேத்துக்குழி கோவிந்தன், மாதேஷ், கந்தசாமி உள்ளிட்ட மீதி 3 பேர் இருக்காங்க. 5 பேரும் கந்தவேலை பிடிச்சி உட்கார வச்சு அவருடைய உடலில் முழுமையாக சோதனை பண்ணுறாங்க. அவருடைய சட்டை பையில் எதுவும் இல்லை. கீழே போட்டிருந்த அண்டர்வேர் பாக்கெட்டில் ஒரு கோனிகா ஃபிலிமினுடைய ஒரு டப்பா இருக்குது. அந்த காலகட்டங்களில் கோனிகா ஃபிலிம் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு 1.5 இன்ச்சு நீளம், 1 இன்ச்சு சுற்றளவில் ஒரு டப்பாவில் தான் அந்த ஃபிலிம் அடைச்சி அனுப்புவாங்க. சூரிய ஒளியும் படாமல் இருக்கிறதுக்காக அந்த ஃபிலிம் ரோடுக்கு அந்த டப்பா பாதுகாப்பாக இருக்கும். எங்கேயாவது தூக்கி போட்டாலோ கீழே விழுந்தாலோ ஃபிலிம் ரோடு அடிபட்டு ஃபிலிம் வெளியில் வர்றதுக்கு இல்லாத வகையில் அந்த டப்பா ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுருக்காரு. அந்த டப்பாவை திறந்து பார்க்கும்போது உள்ள 5 சின்ன சின்ன பாலித்தீன் கவரில் அடைக்கப்பட்ட ஏதோ ஒரு வகையான ஒரு வெண்ணிற பொடியை வச்ச ஒரு 5 பொட்டலை இருக்குது. இதை எடுத்து பிரித்து பார்த்தோன்னே இது சயனைடு அப்படிங்கிறத வீரப்பன் முடிவு பண்ணிடுறாரு. சயனைடு அல்லாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உயிரை கொள்ளக்கூடிய, நல்ல உயிரை எடுக்கக்கூடிய ஒரு விஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் பாஷாபாயுடைய காலிலையும் அறுவை சிகிச்சையின் மூலமாக இந்த மாதிரி ஒரு வெண்ணிற பொடியை உள்ள வச்சு அனுப்பியிருந்தாங்க. அந்த பொடியை வீரப்பன் பார்க்கல, ஆனால் இதை பார்த்துடுறாரு. இது என்ன அப்படின்னு கந்தவேலை கேட்குறாங்க. இந்த சூழ்நிலையிலையும் கந்தவேல் கையை கட்டப்பட்ட எல்லாம் மண்டி போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் அது நவச்சாரம் அண்ணா அப்படிங்கிறாரு. நவச்சாரம்னா நாட்டு துப்பாக்கியினுடைய வெடிமருந்தை பற்ற வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தனிமம், அதுவாக இருக்குமோ அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அது அவங்க பயன்படுத்துறதுனுடைய நிறம் வேறையா இருக்குது, இதனுடைய நிறம் வேறையா இருக்குது. உண்மையில் என்ன, உண்மையை சொல்லடா அப்படின்னு கேட்குறாரு. இது நவச்சாரம் தானா, வேணா கொடுன்னு நான் சாப்பிட்டு காட்டுறேன், இது ஒன்றும் பண்ணாது, உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து ஏற்படுத்தாது. தனியாக வேட்டைக்கு போகும்போது நாட்டு துப்பாக்கியில் பயன்படுத்துறதுக்காக நான் அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்னா கொடுங்க, நான் சாப்பிட்டு காட்டுறேன் மாமா அப்படின்லாம் கந்தவேலு கெஞ்சி கேட்டு பார்க்குறாரு. ஆனால் வீரப்பன் அதை கொடுக்கல. மீண்டும் அதை எண்ணி பார்க்குறாரு. 5 பொட்டலாம் இருக்குது. அந்த நேரத்தில் வீரப்பன் குழுவில் 5 பேர் தான் இருக்காங்க. வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், கந்தசாமி, ரங்கசாமி, மாதேஷ், இந்த 5 பேர் தான் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவர் தீர்க்கமான முடிவுக்கு வந்துடுறாரு. நம்ம இங்கே இருக்கிறது 5 பேர் தான் இருக்கோம், இது போலீஸுக்கும் தெரியும். 5 பேரையும் கொள்றதுக்கு ஆளுக்கு ஒரு பொட்டலம் சயனைடை கொடுத்து விட்ருக்காங்க. இவை ஏதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் போட்டு நம்மளை கொல்றதுக்கு தான் வந்திருக்கான் அப்படிங்கிற முடிவில் மீண்டும் விசாரிக்கிறார். இது என்னங்கிறத அவர் கடைசி வரைக்கும் நவாச்சாரம் தான் சொல்றாரு. இது விஷமோ அல்லது போலீஸார் கொடுத்தாங்கன்னா அவர் ஒத்துக்கவே இல்லை. ஏற்கனவே கல்மண்டிபுரம் காட்டிருந்த பேபி வீரப்பனை எதுக்காக கொன்ன, உன்னை யார் கொல்ல சொன்னது, உனக்கும் போலீஸ் அதிகாரி இல்லை, யாருக்கும் தொடர்பு இருக்குது, அதிரடிப்படை உன்னை என்ன சொல்லி எங்களுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க, எந்த கட்டத்தில் நீ அதிரடிப்படையினுடைய உளவாணியா மாறின அப்படிங்கிறத பற்றி எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரணை முறை கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமான முறையில் போகுது. கட்டை, அருவாளுடைய பின்பக்கம், தடி, இதுல எல்லாமே அடிக்கிறாங்க. ஆனால் கந்தவேலு போலீஸுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குங்கிறதையும் ஒத்துக்கும் இருக்கிறாரு. இந்த கொண்டு வந்தது நவச்சாரம் தான், இது போலீஸ் கொடுத்ததில்ல, நானா வேட்டைக்கு போகிறதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வீரப்பன் குழு நம்ப தயாராக இல்லை. கை காலை எல்லாமே அவரை கொடுவாலில் வெட்டுறாங்க. முதுகனுடைய தோல் பகுதியும் வெட்டுறாங்க. ரத்தம் உடம்பு பூரா வடிச்சு போயிட்டு இருக்கிற சூழலையும் ஒரு விஷயத்தை மட்டும் கந்தவேலு ஒத்துக்கிறார். பேபி வீரப்பனை நான் தான் கொன்னேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. ஆனால் யார் சொல்லி கொன்னேன், பேபி வீரப்பட்டதை எடுத்துகிட்டு போன துப்பாக்கி எங்கே இருக்குது,
யார்கிட்ட கொடுத்த, பேய் வீரப்பன் வச்சிருந்த கேமரா யார்கிட்ட கொடுத்த அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் எதையுமே கந்தவேலு ஒத்துக்க மாட்டேங்க, மறுக்கிறாரு. அண்ணா என்னை விட்டுருங்க, அந்த பொடியை கொடுங்க, நான் சாப்பிட்டு காட்டுறேன், பொடியை கொடுங்க, நான் சாப்பிட்டு காட்டுறேங்கிறது மட்டுமே கெஞ்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அதுக்கு முன்ன ஒரு 2-2.5 ஆண்டு காலமாக யாரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற முடிவில் வீரப்பன் ஒரு சராசரி மனிதனாக வாழ்வதற்கு ஏற்ற சூழலில் தன்னை பழக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் சரணடைஞ்சு வெளியில வந்து நாட்டு மக்களோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்காரு. அந்த முயற்சியினுடைய விளைவாக தான் நாங்கள் வீரப்பனை இழந்துட்டோம், உன்ன மாதிரி அயோக்கிய பசங்களெல்லாம் நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் கந்தவேலுகிட்ட பேசிட்டு, உண்மையை சொன்னால் உன்னை உயிரோடு விட்டுறாங்கிறாங்க. ஆனால் கந்தவேலு எனக்கு எதுவுமே தெரியாது, நான் போலீஸுக்கு எனக்கு தொடர்பு இல்லை, வீரப்பனை மட்டும்தான் நான் கொன்னேன் அப்படிங்கிறத தவிர மீதி அதிகமாக ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேர அளவுக்கு இந்த விசாரணை போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வீரப்பன் வச்சிருந்த ஒரு பானசோனிக் டேப் ரெக்கார்டரில் கந்தவேலனுடைய பேச்சுக்களை எல்லாமே வீரப்பன் பதிவு பண்றாரு. அவருடைய வாக்குமூலத்தை முழுமையாக பதிவு பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இந்த விசாரணை போகுது. விசாரணை முடிவில் கந்தவேலுகிட்ட வந்து எந்த விதமான உண்மை வரலை அப்படிங்கிறது பிறகு சேத்துக்குழி கோவிந்தன் கண்ணை காட்டுறாரு. ரங்கசாமி இந்த முறை கந்தவேலை தன்னுடைய துப்பாக்கியில சுட்டுறாரு. மீண்டும் உயிரற்ற அந்த கந்தவேலனுடைய உடலை பக்கத்துல இருந்து ஒரு ஓடையில் தூக்கி போட்டு கட்டை அடிக்கி எரிச்சிடறாங்க. இது எல்லாம் நடக்க வரைக்கும் பாசாபாய் கை கால்லாம் நடுங்கின சூழல்லையே அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாரு. வீரப்ப சொல்றாரு, பாசாபாய் நீ நல்லவன், நீ போலீஸுக்கு ஆள்காட்டியா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கேன், உன் சோத்தை நாங்கள் தின்றுக்கிறோம், அதனால உன்னை கொள்றதுக்கு எங்களுக்கு மனசு வரல, தயவுசெய்து நீ இங்கிருந்து போயிரு. போன உடனே உங்க போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட, அதாவது நீ யாருக்கெல்லாம் இன்ஃபார்ம்டா வேலை செஞ்சுட்டு இருக்கிறியோ அவங்ககிட்ட கந்தவேலை கொண்டுட்டாங்க, அதை போய் சொல்லியிருப்போம் அப்படிங்கிறாரு. சரிங்கண்ணா நான் போய் சொல்லிடுறேன். முந்தானத்தை கூட்டிட்டு வந்துடலண்ணா நிருபர், அவர் எங்கன்னா இருக்காரு அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு சேத்துக்குடிங்க சொல்றாரு, அவனை அன்னைக்கே நாங்கள் கொண்டு கெஜகல்ல பள்ளத்தில் போட்டு அடிச்சிட்டோம், போய் அதையும் சொல்லியிருப்போம் அப்படிங்கிறாங்க. அண்ணா உண்மையாலுமா அப்படின்னு பாஷாபாய் மீண்டும் ஒரு பயத்தோட கேட்குறாரு. உண்மைதான், 2 பேரையுமே நாங்கள் கொண்டுட்டோம், நீ போய் போலீஸில் சொல்லிடு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு வீரப்பன் குழு அங்கிருந்து சத்தியமங்கலம் தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய சிக்கரசம்பாளையம் ராம்பையிலூர் காட்டுப்பகுதிக்கு வந்துடுறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகுது. அங்கே வந்த பிறகுதான் இந்த தகவலை, அதாவது பக்தவசரத்தையும் கந்தவேலையும் கொன்ன தகவலை எனக்கு தெரிவிக்கிறதுக்காக புது பீர்க்கடவு அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. அந்த நபர் வந்து என்ன பார்க்குறாரு, நான் மீண்டும் அந்த காட்டுப்பகுதிக்கு போகிறேன். ஒரு நாள் இரவு 11 மணிக்கு நாங்கள் போய் சேரும்போது பக்தவச்சரம் கந்தவேலு இந்த 2 பேரையும் நாங்கள் கொன்னோம் அப்படிங்கிறத பற்றிய செய்தி சொல்கிறாரு. அப்போ பக்தவச்சரம் கூட்டு போயிருந்த ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா, அந்த கேமராவுடைய பேட்டரி தீர்ந்து போனதுனால அந்த கேமராவில் இருந்து அவங்களால ஃபிலிம் ரோல் எடுக்க முடியல. அதை என்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த இருட்டுக்குள்ளேயே நான் அந்த கேமராவோட இந்த ஃபிலிம் ரோலை கழட்டி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கந்தவேலு பேசின மரண வாக்குமூலம் அடங்கின ஆடியோ கேசட்டையும் என்கிட்ட கொடுத்து இதை ஆசிரியர்கிட்ட கொடுத்துரு, ஏன்னா நான் 2.5 ஆண்டுகளாக ஆசிரியருக்கும் உங்களுக்கும் நான் செஞ்சு கொடுத்துருந்த ஒரு சத்தியத்தினுடைய அடிப்படையில் யாரையும் கொல்லக்கூடாதுங்கிற முடிவில் இருந்தேன். அதையும் மீறி போலீஸார் என்னை பிடிக்கிறதுக்காக நான் யாரையும் கொல்ல மாட்டேங்கிற தைரியத்தில் ஆள்காட்டிகள் அனுப்பிட்டு இருக்காங்க. அதனால நான் இவங்க 2 பேரையும் கொண்டுட்டேன். இதுக்கு முன்னால ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாலேயே சத்தியமங்கலம் பக்கம் இருக்கிற சிக்கரசம்பாளையம் காட்டுப்பகுதியில் ராஜாமணி அப்படின்னு என்னை உளவு பார்க்க வந்த போலீஸ் இன்ஃபார்மர் ஒருத்தனை கொண்டுட்டேன். அவன் எந்த ஊர் என்ன இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா அவன் என்னை உளவு பார்க்க வந்து என்னை பற்றி போலீஸுக்கு தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு இடத்துல பிடிச்சி அவனை நான் கொன்னுட்டோம். கொன்னதுக்கு பிறகு பார்க்கும்போது அவன் கையில ராஜாமணின்னு பச்சை குத்தி இருந்தது. அது அவனுடைய பேராத்தான் இருக்கும். அதனால இந்த 3 பேரையும் நான் கொன்னங்கிற செய்தியை நீங்க வெளியில சொல்லிருங்க, போலீஸுக்கு தகவல் சொல்லிருங்க, அவங்களுடைய குடும்பத்துக்கும் தகவல் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ கேசட்டையும் கேமராவையும் என்கிட்ட கொடுத்தாரு. கேமராவில் இருக்கக்கூடிய ஃபிலிம் ரோலை அந்த இடத்துலையே நான் தலையில பெட்ஷீட்லாம் போட்டுக்கிட்டு ஓப்பன் பண்ணி சுற்றி எடுத்துட்டு கேமராவை அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஃபிலிம் ரோலை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ அங்கிருந்த கந்தசாமி என்கிட்ட சத்தியமூர்த்தி ஒரு செய்தி சொன்னார். பக்தவச்சலத்தை கொலை செஞ்சு அவனுடைய உடல் கிடக்கிறதையும் இந்த கேமராவில் நாங்கள் படம் எடுத்திருந்தோம். அதுக்கு பிறகு கந்தவேலை விசாரிக்கும் போதும் கொலை செஞ்சதுக்கு பிறகும் ஃபோட்டோ எடுத்திருந்தான். இந்த ஃபோட்டோ எல்லாம் நல்லா விழுந்திருக்கா அப்படின்னு வீரப்பன் கேட்டார். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த மேக்கான் ரங்கசாமி கேமராவை திறந்து பார்த்துட்டு ஃபிலிம் நல்லா தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, படம் விழுந்துருக்குண்ணா அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், இவன் சூரிய ஒளி அதிகமாக இருந்த நேரத்துலேயே கேமராவுடைய டோரை திறந்தனால படமெல்லாம் அவுட் ஆகிருக்கும், இப்படி திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேமராவை மூடி நான் ஒரு 6-7 படங்கள் எடுத்து இந்த ஃபிலிம் ரோலில் வச்சிருக்கிறேன், நீங்கள் போய் சரியாக டெவலப் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே ரங்கசாமி எடுத்த படம் எல்லாமே மேக்சிமம் அவுட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது.
நான் எடுத்த படங்கள் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் அந்த ஃபிலிமை வாங்கிட்டு வந்துட்டு எங்களுடைய அலுவலகத்தில் கொடுத்தேன். அலுவலகத்தின் மூலமாக அப்போ அதிரடிப்படையினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த போலீஸ் ஐஜி காளிமுத்துக்கும் இந்த செய்தியை தெரிவிச்சிடறான். அதே நேரத்தில் கொலை செய்யப்பட்ட பக்தவச்சலம், கந்தவேலு அவங்களுடைய வீட்டுக்கும் முறையாக நம்ம தகவல் தெரிவிச்சிடறோம். சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்த காளிமுத்தை சந்தித்து இந்த செய்தியை கேட்டதுக்கு பிறகு உடனடியாக அவர் அப்போ அதிரடிப்படையினுடைய கீழே இருந்த அதிகாரி தகவல் சொல்றாரு. கந்தவேலுடைய பையன் சரவணனை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அப்பா காணாமல் போனதாக ஒரு புகார் எழுதி வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் சுக்ரீவார்பேட்டையில் இருக்கக்கூடிய பக்தவச்சலத்துடைய அப்பா ரத்தினம் என்பவரை கூட்டிகிட்டு போய் கோயம்புத்தூர் B1 அதாவது வெரைட்டி ஹால் ரோடு போலீஸார் அங்கேயும் என்னுடைய பையன் காணாமல் போனதா ஒரு புகார் வாங்கிக்கிறாங்க. 2 புகாரையும் வாங்கினதோட அதுக்கு மேலே அவங்க எதையுமே செய்யலை, அப்படியே ஃபைலை மூடி வச்சுட்டு கண்டுக்காமல் விட்டுறாங்க. வாசாபாய் அதிரடிப்படையினுடைய அதிகாரிகளுக்கு தகவல் சொல்றதுக்காக போறாரு. அப்போ அவர் கர்நாடகாவில் பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு டிஎஸ்பியினுடைய கட்டுப்பாட்டில் சில உணவு வேலைகள்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் தகவல் சொல்றாரு. அவரும் ஒரு 1000 ரூபாய் செலவுக்கு பணத்தை கொடுத்தோன்னே நீ போய் அவன் வேலை பாருன்னு போயிட்டு அனுப்பி விட்டுறாரு. அவரையும் எதுவும் விசாரிக்கல, அவரையும் கண்டுக்கல. மொத்தத்தில் போலீஸ் உளவாளியாக காட்டுக்குள்ள அனுப்பின 3 பேரை வீரப்பன் கொண்டுட்டேங்கிற செய்தியை அவர் சொல்லித்தான் வெளி உலகம் தெரிஞ்சுக்குது. அந்த 3 பேரையும் உளவாளியாக காட்டுக்குள்ள அனுப்பின அதிரடிப்படை, தமிழ்நாடு அதிரடிப்படை, கர்நாடக அதிரடிப்படை 2மே இதை பற்றி எதையுமே வெளியில் சொல்லாமல் விட்டுறாங்க. 1998ஆம் ஆண்டு டிசம்பர் அல்லது 99ஆம் ஆண்டு ஜனவரியில் இந்த 2 நிகழ்வுகளே நடந்திருக்கு. அது ஒரு 10 நாள் வித்தியாசக்குள்ள இந்த 2 நிகழ்வுகள் நடந்திருக்குது. அதற்கு பிறகு ஒரு 10 மாதம் வரைக்குமே தமிழ்நாடு அதிரடிப்படை போலீஸார் இந்த விஷயத்தை எந்த விதமான ஆர்வம் காட்டாமல் விட்டுறாங்க. 1999ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு 14-15 தேதியில் வாசாபாய் மீண்டும் காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகிறாரு. கூழ்குட்டை அப்படிங்கிற இடத்துல காட்டுக்குள்ளே போய் ஒரு காட்டெருமையை அடித்து அதனுடைய கறி எடுத்துட்டு அவரும் அவரோட சேர்ந்த 4 பேரையும் காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கம் ரோந்து போன தாளவாடி வனச்சரக அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு ரேஞ்சர் இவங்களை பார்த்துட்டு கூப்பிடுறாரு. வாசாபாய் கூட வந்திருந்த 3-4 பேருமே தப்பிச்சு ஓடிடுறாங்க. வாசாபாய் மட்டும் வனத்துறை அதிகாரிகள்கிட்ட வர்றாரு. ஏன்னா இவர் போலீஸ் இன்ஃபார்மர், இவர் காட்டுக்குள்ளே போகிறது வேட்டையாடுறதுக்கு போலீஸாரே அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் ஒரு காட்டெருமையை அடித்து கறி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. வாசாபாயை பிடிச்ச கிருஷ்ணமூர்த்தி விசாரிக்கிறாரு. கூழ்குட்டை பகுதியில் வாசாபாயை பிடிச்ச தாளவாடி வனச்சரகர் ரேஞ்சர் கிருஷ்ணமூர்த்தி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாரு. தான் அதிரடிப்படையினுடைய உளவாளியாக இருந்துட்டு வீரப்பனை பற்றி போலீஸாருக்கு தகவல் சொல்கிறேன் அப்படிங்கிறதுல தொடங்கி கிட்டத்தட்ட 1996ஆம் ஆண்டிலிருந்து கர்நாடக அதிரடிப்படைக்கும் அவருக்கும், தமிழ்நாடு அதிரடிப்படைக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு, வீரப்பனுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு எல்லாத்தையுமே அவர் வெளிப்படையாக வாக்குமூலமாக கொடுத்துறாரு. அந்த வாக்குமூலத்தில் பிபிசி நிறுவனராக காட்டுக்குள்ளே போன பக்தவச்சலத்தை வீரப்பன் எப்படி பிடிச்சு கொண்டார் அப்படிங்கிறதையும், அதற்கு பிறகு பக்தவச்சலத்தை பிடிச்சி காட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கந்தவேலை போய் கூட்டுவான்னு என்னை அனுப்பி நான் போய் கந்தவேலை கூட்டிகிட்டு வந்து வீரப்பன் கிட்ட விட்டது, அவரையும் வீரப்பன் குழுவினர் கொண்டுட்டாங்க, இதை நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற எல்லா செய்தியுமே வாக்குமூலமாக கொடுத்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வாசாபாயை தன்னுடைய கஸ்டடியில் வச்சு விசாரித்த கிருஷ்ணமூர்த்தி அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணி அதை காட்டுக்குள்ளே காட்டெருமையை வேட்டையாடிட்டு வந்தா ஒரு வழக்கு பதிவு பண்ணி அவர் கொடுத்த வாக்குமூலத்தையும் சேர்த்து சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் கொடுத்துறாரு. சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் கொடுத்ததுக்கு பிறகுதான் போலீஸாருக்கு ஒரு சிக்கல் வருது. ஏன்னா வனத்துறை மூலமாக நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை போய் நீதிபதியினுடைய பார்வைக்கு போச்சுன்னா அது நமக்கு சிக்கலாகும் நினைச்ச அந்தியூர் போலீஸார் உடனடியாக கந்தவேல் காணாமல் போன வழக்கை கந்தவேல் கொலை வழக்காக மாற்றி அந்த வழக்கில் உடனடியாக வாசாபாயையும் கைது பண்ணி அவருக்கு ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அதற்கு பிறகும் பக்தவச்சலம் கொல்லப்பட்ட வழக்கை போலீஸார் கண்டுக்காமையே விட்டுறாங்க. கந்தவேல் கொலை வழக்கில் மட்டும் வாசாபாய் சிறையில் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த சூழல் தான் காட்டிலிருந்து கீழே வந்த வீரப்பன் சிக்கரசம்பாளையம் காட்டில் மீண்டும் தங்குறாரு. சிக்கரசம்பாளையம் காட்டுப்பகுதியில் தங்கியிருந்தப்ப புளியங்கோம்பை காட்டுப்பகுதியில் இருந்த மக்களோடு ஏற்கனவே வீரப்பன் குழுவினருக்கு நல்ல தொடர்பும் அறிமுகம் இருக்குது. அந்த ஊருக்கு ஏதோ உணவு மற்ற பொருள் வாங்குறதுக்காக போகிறாங்க. போன இடத்துல வீரப்பன் குழுவில் இருந்த மாதேஷ் அங்கிருந்த ஒரு பொண்ணோட காதல் வலையில் விழுந்துடுறாரு. அதுக்கு பிறகு வீரப்பன் குழுவிலிருந்து மாதேஷ் பிரிஞ்சு போயிடுறாரு. மாதேஷை சேத்துக்குழி கோவிந்தனும் வீரப்பனும் வாடா, இந்த வேலையெல்லாம் நமக்கு ஒத்து வராது, ஒழுங்கா நம்மளோட காட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மாதேஷ் அங்கிருந்து வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. மாதேஷ் அங்க விட்டுட்ட வீரப்பன் வரட்டுப்பள்ளம் அந்தியூர் காட்டுக்கு வந்துடுறாரு. புளியங்கொம்பை காட்டுப்பகுதியில் தங்கியிருந்த மாதேஷ் அடுத்த ஒரு 1.5 மாதங்களுக்குள்ளாக சுட்டுக் கொல்லப்படுறாரு. மாதேஷ் எப்படி கொல்லப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.